வணக்கம். ஜோதிடம் அப்படின்னா என்ன? சோதிக்கும் இடம் ஜோதிடம். எதை சோதிப்பது? கண்ணுக்கே தெரியாத கோள்களையும் நட்சத்திரங்களையும் சோதித்து கணிக்கும் கலையே ஜோதிட கலை. ஒருவன் பிறந்த உடனேயே அவனுடைய பிறந்த தேதி நாள் வைத்து அவனுடைய நட்சத்திரம் ராசி என கூறுவதே சோதிடம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த ஜோதிட கலை வளர்ந்து வந்துள்ளது. பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் ஜோதிட கலையில் வல்லமை படைத்தவன். குருட்சேத்திர போரை நாளை குறித்ததே அவனே. இன்னும் சொல்லப்போனா கௌரவர்கள் அவர்களுக்கு எதிரி இருந்தாலும் பாண்டவர்களில் சகாதேவனை வந்து அவர்களுடைய இல்லத்து நல்லது கெட்டதைகளை குறித்து செல்வார்களாம் கௌரவர்கள். அப்பேற்பட்ட ஜோதிடம் வளர்ந்து வந்துள்ளது. இந்த ஜோதிட பிரகாரம் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். அந்த 12 ராசியில் ஒரு ராசி ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசிக்காகவே இந்த ஆலயம். அந்த ஆலயம் பற்றித்தான் இந்த குறும்படம். பாருங்கள். திருவிசைநல்லூர் என்ற இந்த ஊர் கும்பகோணம் சூரியனார் கோவில் சாலையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டரில் உள்ளது. சிவயோகநாதர், யோக நந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்புவாய் தோன்றிய மூலவரும், சௌந்தர நாயகி என்ற திருநாமத்துடன் தாயாரும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து நமக்கு அருள் புரிகிறார்கள். ரிஷப ராசியினருக்கு உரிய இந்த ஸ்தலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கும் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் என்ற ஸ்ரீதர ஐயாவாளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்பதால் அவரை பற்றி நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் என்ற ஸ்ரீதர ஐயாவாள் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு வாழ்ந்து வந்தார். ஒரு கார்த்திகை அமாவாசை அன்று சிரார்த்தம் செய்ய உணவை தயாரித்து இருந்தார். அப்பொழுது ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒருவர் தன் வாசற்படியில் வந்து நின்றாராம். பசியுடன் அவர் இருப்பதை கண்ட தீட்சிதர் சிரார்த்தத்திற்கு தயாராக இருந்த உணவை அவரிடம் தருகிறார். அவரும் வயிறார உண்கிறார். இதை பார்த்த ஊர் மக்கள் கோபம் அடைகின்றனர். நீ காசிக்கு சென்று கங்கையில் நீராடி வந்தால்தான் உனக்கு நாங்கள் சிரார்த்தம் செய்து வைப்போம் என்று கூறிவிடுகின்றனர். கும்பகோணத்திலிருந்து காசிக்கு எப்படி செல்வது? சென்று வருவது என்றாலே 1 வருடம் ஆகிவிடும். அப்புறம் எப்படி திதி கொடுப்பது என்று வருந்திய ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் என்னும் ஸ்ரீதர ஐயாவாள் கங்காஷ்டகம் படிக்கிறார். மனமுருக படிக்கிறார். அவர் வீட்டு கிணற்றில் உள்ள கங்கை பொங்குகிறது. ஊரில் வெள்ளமாக ஓடுகிறது. இதை மக்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்ரீதர ஐயாவாரின் மகிமையை புரிந்து கொண்டனர். ஒவ்வொரு கார்த்திகை அமாவாசை என்றும் இதே கிணற்றிலிருந்து கங்கை பொங்கும். இதில் நீராட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றனர். ஒரு பெரிய உற்சவமாக இது நடைபெறுகிறது. ஸ்ரீதர ஐயாவாளின் மகிமையை பற்றி இன்னும் கூற வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தை பற்றி கூற வேண்டும். இந்த ஆலயத்திற்கு வந்து சிவனை வழிபட்டு செல்வது ஸ்ரீதர ஐயாவாளின் வழக்கம். ஸ்ரீதர ஐயாவாளின் மகிமையை மேலும் உணர்த்த திருவிசைநல்லூர் சிவாலய கர்ப்ப கிரகத்தில் ஒரு துண்டு சீட்டு இருந்தது. நான் ஸ்ரீதர வெங்கடேசன் வீட்டில் உணவு அருந்தியதால் இன்று எனக்கு நைவேத்தியம் வேண்டாம்
என்று எழுதியிருந்ததாம். பழங்குடி மகனாக வந்தது சாட்சாத் ஈசனே என்று ஊர் மக்கள் நம்பினார்கள். இப்படி உலகிற்கு ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் போன்ற சிறந்த சிவபக்தர்களை காண்பித்தவர் சிவயோகநாதர் எனும் இந்த ஆலய மூலவர். ஒரு பிரதோஷ தினத்தன்று சாவின் விளிம்பில் இருந்த ஒருவர் இங்குள்ள சிவனை தரிசித்து பாப விமோச்சனம் தேடுகிறார். அவரது வேண்டுதலை ஏற்ற சிவனும் தன் நந்திக்கு கட்டளையிடுகிறார், நீ போய் யமனை நிறுத்து என்று. யமனையும் அந்த நந்தி விரட்டி விடுகிறது. பக்தரின் உயிர் காப்பாற்றப்படுகிறது. சிவனின் கட்டளையை தன் தலையை சாய்த்து உன்னிப்பாக கேட்கும் நந்தியை இந்த ஆலயத்தில் இன்றும் நாம் காணலாம். மற்ற ஆலயங்களில் பலிபீடம், கஜஸ்தம்பம், நந்தி என்பது போல அல்லாமல் இங்கே நந்தி முன்னால் இருந்து யமனை விரட்ட தயாராய் இருக்கிறார். இப்படி சிவனின் கட்டளை ஏற்று யமனை விரட்டிய நந்தி தேவன் இந்த ஆலயத்தில் இருப்பதால் ரிஷபராசிக்காரர்கள் அதிகளவில் இவ்வாலயத்திற்கு வந்து பரிகார பூஜை செய்து செல்கிறார்கள், நற்பலனும் அடைகிறார்கள். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரசம் நட்சத்திரக்காரர்களும் இங்கு வந்து பரிகார பூஜைகளை செய்கின்றனர். இந்த ஆலயத்தில் உள்ள சதுர்கால பைரவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். சத்திய, திரேத, துவாபர, காளி ஆகிய 4 யுகங்களின் பிரதிநிதியான சதுர்கால பைரவர்கள் இங்கே இருப்பதால் இவர்களுக்கு தனி சன்னதியும் உள்ளது. பிரம்மனும் 6 யோகிகளும் விஷ்ணு சர்மா என்பவரின் புத்திரர்களாக பிறந்து இவ்வாலயத்தில் உள்ள சிவனை வேண்டி பூசிக்கின்றனர். சிவனும் அவர்களை ஏற்று 7 தீபங்களாய் தன்னுள் ஐக்கியமாக்கி கொள்கிறார். இதன் சாட்சியாக இங்குள்ள சிவலிங்கத்தில் 7 குடுமிகளை நாம் காணலாம். அதனால் சிவயோகநாதர் என்ற திருநாமமும் இவருக்கு வருகிறது. நேரத்தை காட்டும் சூரிய கடிகாரம் இவ்வாலயத்தில் உள்ளது. பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சன்டயல் கடிகாரம் இப்பொழுதும் இங்கே உள்ளது. 8 புண்ணிய தீர்த்தங்கள், 8 ஸ்தல விருட்சம் என கம்பீரமாக எழுந்து நிற்கும் இந்த பழம்பெரும் ஆலயம் திருவிசை நல்லூரில் உள்ளது, கும்பகோணத்திற்கு அருகில். ரிஷப ராசியினருக்காகவே இந்த ஆலயம் இருப்பது போல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஆலயம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. இதனை தேடி கண்டுபிடித்து நாம் செல்வோம், பலன் பெறுவோம். என்னுடைய குறும்படத்தை பார்த்திருப்பீர்கள். பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுபோல பல படங்கள் என்னுடைய சேனலில் உள்ளன. ரசித்து வாழ்க்கையை அனுபவியுங்கள். ஆன்மீகம் வளர நான் செய்யும் இந்த தொண்டை நீங்களும் பங்கேற்க வேண்டாமா?